ஐயையோ! மீண்டும் மீண்டுமா? இப்படி சொல்ற மாரி தான், திரும்பவும் சிஎஸ்கே கிட்ட மும்பை மண்ண கவ்விட்டாங்க. இன்னைக்கு மேட்ச்ல மும்பை டாஸ வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி, நல்ல ஒரு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் குடுப்பாங்கன்னு பார்த்தா, வெறும் 159 ரன் தாங்க எடுத்தாங்க. அதிலே தெரிஞ்சு போச்சு, இன்னைக்கு மேட்ச் சிஎஸ்கேக்கு தான் சொல்லி. இருந்தாலும் மும்பை நல்ல ஒரு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ குடுத்து, மேட்ச கொஞ்சம் டஃப்பா கொண்டு போவாங்க அப்படின்னு தாங்க எதிர்பார்த்தோம். ஆனா இன்னைக்கு மேட்ச்ல நடந்ததே வேற. இன்னைக்கு சஞ்சு சாம்சனோட விக்கெட்ட மட்டும் தான் கொஞ்சம் வேகமா எடுத்தாங்க. அதுவும் பும்ரா நான் சஞ்சு சாம்சனோட விக்கெட் எடுப்பேன்னு சொல்லிட்டு சஞ்சு சாம்சனோட விக்கெட்ட எடுத்தாரு. அதுக்கப்புறம் ருத்துராஜ் காயக்வாட், உர்வில் பட்டேல் 2 பேரும் நல்ல ஒரு இன்னிங்ஸ குடுத்தாங்க. இதுல உர்வில் பட்டேல் மனுஷன் 6, 4ன்னு சொல்லிட்டு அடிச்சு நல்ல அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாருங்க. இவங்களோட பார்ட்னர்ஷிப் கண்டினியூ ஆக நினைக்கும் போது உர்வில் பட்டேல காசன் ஃபார் போல்ட் ஆக்கிட்டாரு. அதுக்கப்புறம் ருத்ராஜ் காயக்வாடு கூட கார்த்திக் சர்மா நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டாருங்க. இவங்க 2 பேரோட பார்ட்னர்ஷிப் ரொம்ப நேரம் கண்டினியூ ஆச்சு. ருத்ராஜ் காயக்வாட் நான் ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு பட்டாய் கலப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பரான இன்னிங்ஸை கொடுத்து ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு அசத்தினாரு. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் இன்னைக்கு கார்த்திக் சர்மா சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லார் மனசையும் குளிர வச்சுட்டாருங்க. ஏன்னா இவரை இம்புட்டு காசு கொடுத்து எடுத்து ஒரு மேட்ச்ல கூட உருப்படியான ஆட்டத்தை வெளிப்படுத்த மாட்டாரேன்னு சொல்லி சிஎஸ்கே ஃபேன்ஸ் மனசுல போட்டு குமுறிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு கார்த்திக் சர்மா இன்னைக்கு நான் ஆடுற ஆட்டம், இன்னைக்கு நான் ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு அசத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நல்ல ஒரு இன்னிங்ஸ் கொடுத்தாருங்க. 2 பேருமே ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு அசத்துனாங்க. இதனால இன்னைக்கு மேட்ச சிஎஸ்கே ரொம்ப கம்ஃபர்டபுளா 19வது ஓவர்ல ஃபர்ஸ்ட் பால்லே கார்த்திக் சர்மா ஒரு 4 அடிச்சு ஈஸியா இந்த மேட்சை 8 விக்கெட் வித்தியாசத்துல ரொம்ப கம்ஃபர்டபுளா வின் பண்ணிட்டாங்க. உண்மையிலே இந்த சீசனு மும்பைக்கு ஒரு மோசமான சீசன் தான் சொல்லணும். ஏன்னா போன மேட்ச்ல இதே சிஎஸ்கே கூட மும்பை ரொம்ப மோசமா 103 ரன் வித்தியாசத்துல தோத்துட்டாங்க. இப்போ பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து கொஞ்சமாவது மேட்சை டஃபா கொடுப்பாங்கன்னு பார்த்தா 19வது ஓவர்லேயே மேட்ச் தோத்துட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு 2 மேட்ச்லையுமே மும்பையோட பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ மோசமாக இருந்திருக்கு. உண்மையிலே இந்த மேட்சை தோத்ததுக்கு காரணம் மும்பையோட மிஸ்டேக் தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க டாஸ் வின் பண்ணி பேட்டிங்கே சூஸ் பண்ணியிருக்க கூடாது, பவுலிங் தான் சூஸ் பண்ணியிருக்கணும். அப்படியே பேட்டிங் சூஸ் பண்ணா கூட தப்பு இல்லை. நல்ல ஒரு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து அதிரடியாக விளையாண்டு ஒரு 200 ரன்னுக்கு மேலே எடுக்க ட்ரை பண்ணணும். ஏன்னா இப்போலாம் ஒரு 220, 230 எடுத்தாலே ஈஸியா சேஸ் பண்ணிடுறாங்க. அப்படி இருக்கும்போது 159 ரன் எல்லாம் எடுத்தா சும்மா விடுவாங்களா? ஈஸியா சேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். அதை தான் இன்னைக்கு நம்ம பண்ணியிருக்கோம். நம்ம சிஎஸ்கே இந்த மேட்சை வின் பண்ணதுக்கு காரணம் என்ன அப்படின்னா தரமான பவுலிங் பெர்ஃபார்மன்ஸுங்க. இன்னைக்கு அன்சுல் காம்போஜ் ஒரு சூப்பரான பவுலிங் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து 3 விக்கெட் எடுத்து அசத்திருக்காரு. நூர் அகமது 2 விக்கெட்டை எடுத்து அசத்திருக்காரு. இது மட்டும் இல்லாம ராமகிருஷ்ணா கோஸ் இன்னைக்கு ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து அவரும் விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இந்த மாதிரி சிஎஸ்கே பவுலர்ஸ் எல்லாருமே நல்ல கான்ட்ரிபியூஷனை கொடுத்தனால தான் மும்பையை கம்மியான ரன்னுக்குள்ளே கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சுச்சு. அது மட்டும் இல்லாம அந்த டார்கெட்டை வேகமா சேஸ் பண்ண முடிஞ்சுச்சு. இப்போ சிஎஸ்கே நல்ல ஃபார்முக்கு வந்துட்டாங்க. இதே மாதிரி அடுத்தடுத்த மேட்ச்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து வின் பண்ணணும் அப்படின்றதான் நம்மளோட ஆசையா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.